இந்த பிள்ளைக்கு நடந்த மாதிரி உனக்கு நடந்தால் சும்மா இருப்பியா அப்படின்னு கேட்குறீங்க. சத்தியமாக நான் சும்மா இருந்திருக்க முடியாது, இருக்க மாட்டேன். நீங்கள் என்னவெல்லாம் செய்யணும்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் செஞ்சுருப்பேன். நம்ம பிள்ளை போச்சில்ல, அது போகக்கூடாதுல்ல. இப்போது அவன் தான் நமக்கு டார்கெட்டுன்னா அவனை நம்ம முன்னாடியே கொண்டிருக்கணும். பிள்ளைய கொல்றதுக்கு முன்னாடி நாம் அவனை கொண்டிருக்கணும். ஏன் கொல்லலை? அவனை ஏன் பக்கத்து வீட்டிலையே வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருந்தீங்க? இப்போ இந்த பிள்ளைய கொல்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அவனை கொண்டிருக்கணுமில்ல. இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, தலைகீழாக நிற்க வச்சு வெட்டணும், அது எல்லாமே அந்த பிள்ளை உயிரோடு இருக்கும்போதே நீங்கள் பண்ணியிருக்கணும். அதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தால் பிள்ளை உயிரோடு இருந்திருக்குமில்ல. நான் சொல்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருக்கா? இந்த பிள்ளைய கொன்னதுக்கப்புறம் தான் அவன் குற்றவாளின்னு தெரியுது. அவன் கெட்டவன்னு எப்போ தெரியும்? இந்த பிள்ளைய கொன்னதுக்கப்புறம். அதே மாதிரி இன்னும் நிறைய கெட்டவன் இருக்கிறான். அவனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவன் இன்னொரு பிள்ளைய கொன்னதுக்கப்புறம் தானே கண்டுபிடிப்பீங்க. அப்போது அவன் கெட்டவனா நல்லவனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு பிள்ளைய நாம் இழக்கணுமா? இந்த கார்த்திங்கிறவன் கெட்டவன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் ஒரு பிள்ளையை இழந்துட்டோம். அப்போது இன்னொரு கெட்டவன் இருக்கிறான். நம்ம கூடயே இருப்பான், நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருப்பான், முன்னாடி இருப்பான், நம்ம வீட்டுக்குள்ளேயே கூட இருப்பான், இல்லை பக்கத்தூர்லேருந்து வருவான். ஏதோ ஒரு கெட்டவன் இருக்கிறான். அந்த கெட்டவனை மறுபடியும் கண்டுபிடிக்கிறதுக்கு இதே மாதிரி ஒரு கெட்டவன் இன்னொருத்தர் இருக்கிறான். அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பிள்ளைய நம்ம பலி கொடுக்கணும் இல்லையா? அதை பலி கொடுத்தா தான் அவனை கண்டுபிடிக்க முடியும். அப்போ அவனை கண்டுபிடிச்சி என்ன பிரயோஜனம்? நம்ம பிள்ளைய இழந்துறமில்ல. நம்ம பிள்ளைய இழக்காமலே, நம்ம பிள்ளை சாகாமலே அந்த கெட்டவனை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எப்படி தடுக்கணுமோ அதை தடுக்கணும். நம்ம பிள்ளை செத்ததுக்கப்புறம் அவனை கண்டுபிடிச்சி என்ன மயிருக்காகுது? நம்ம பிள்ளைய கொன்னதுக்கப்புறம் அவன் கெட்டவன், அவனைய தூக்கில் போடுங்க. அதுக்கு முன்னாடியே அவனை கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்கிற எல்லா தண்டனையும் அவனுக்கு கொடுத்துருங்க. நம்ம பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு என்ன வழி? அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அவனை கொல்லணும் அதை மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்கள் நோக்கம் என்ன? அவனை கொல்லணுங்கிறதுக்காக நம்ம பிள்ளைய இறையா போட்டிங்களா? அந்த குற்றவாளியை அடையாளம் கண்டுபிடிக்க நம்ம பிள்ளைய தூண்டில் புழு மாதிரி பயன்படுத்தணுமா? அதை நம்ம எந்த வழியில் தடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் விவாதிக்கணும். அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத விவாதித்து அதுக்கு ஒரு சரியான தீர்வை கண்டுபிடிச்சி அதுக்கான திட்டங்களை வகுக்கணும். அதுக்கு தேவையான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பயம் காட்டணும். அந்த பயத்தையாவது நம்ம தெளிவாக காட்டணும்ல. அந்த பயத்தை எப்படி காட்டுறது? ஒருத்தன் மாட்டிக்கிறான், அவனை சுத்தமாக அழிச்சிடுறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி எண்ணெய் சட்டிலே போட்டு வறுத்துடுறோம். அப்போ அவன் திரும்ப வந்து இன்னொரு தப்பு பண்ணுறானா? ஒரு தடவை தப்பு பண்ணிவிட்டு மாட்டிக்கிட்டான்னா அவனை காப்பாற்றவே முடியாது. அவன் வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போச்சு. அடுத்து யார் அந்த தப்பு பண்ணுறாங்க? வேற ஒருத்தன் பண்ணுறான். அந்த வேற ஒருத்தன் இதை பண்ணாத அளவுக்கு நாம் என்ன தடுப்பணையை வச்சுருக்கோம்? அவன் நார்மலாக அவன் எப்படி ஆரம்பத்தில் வந்து ஒரு தப்பு பண்ணுறானோ அதே மாதிரி இவனும் வந்து தப்பு பண்ணிவிட்டு மாட்டிக்கிறான். அவனும் அதே மாதிரி போய் செத்து போகிறான். அப்போ இது தொடர்ந்த வண்ணம் தான் இருக்குது. ஹைதராபாத்தில் ஒருத்தனை என்கவுண்டரில் போட்டு தள்ளினாங்க இல்லையா? அந்த என்கவுண்டரில் செத்து போனவன் இவங்கிட்ட சொன்னானா, இந்த மாதிரி தப்பு பண்ணாதடா, தப்பு பண்ணினா இந்த இடத்துல வச்சு சுடுவாங்க, வலிக்கும், உசுறு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனானா? இல்லை நீங்கள் யாராவது சொன்னீங்களா? சொல்லியிருந்தா இவன் அந்த தப்பு பண்ணியிருப்பானா? அப்போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா? ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்தா கூட திரும்ப இன்னொருத்தன் அதே தப்பு பண்ணுறான். அப்போ அதுக்கு என்ன காரணம்? இதை பற்றி இன்னும் நிறைய விரிவாக பேசலாம், தொடர்ந்து பேசலாம். இதெல்லாம் உணர்ச்சிகரமாக அந்தந்த நேரத்தில் போகிற போக்கில் அவனை வெட்டு குத்துன்னு 10 செகண்டில் பேசி லைக் வாங்கிட்டு போகிற இது கிடையாது. இதெல்லாம் நம்ம மணிக்கணக்கில் பேசணும். பெரிய ஒரு உரையாடலை நிகழ்த்தி இதெல்லாம் பெரிய அளவில் எல்லாரும் பேசி முடிவெடுக்கணும். இதில் நீ அந்த கட்சி நான் இந்த கட்சி அப்படின்னு இந்த கட்சி பேதமெல்லாம் இல்லாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே மாதிரி இந்த சம்பவத்தை தடுக்கிறதுக்கு என்ன வழி, எதிர் மாதிரியான திட்டங்களை வகுக்கணும் அப்படின்னு மக்களாகிய நாமெல்லாம் சேர்ந்து தான் ஒரு முடிவெடுக்கணும். இது வந்து இந்த உரையாடலை நம்ம அதிகப்படுத்தணும், பரவலாக்கணும். எல்லாரும் இதை பற்றி பேசணும். இதை எப்படி தடுக்கிறது, இதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு எல்லாரையும் சிந்திக்க தூண்டணும். எல்லாரும் இதை பற்றி பேசணும். எல்லாரும் பேசத்தான் புது புது சிந்தனைகள் உருவாகும். அந்த சிந்தனைகள் மூலமாக புது புது திட்டங்களை உருவாக்கலாம். புது புது பாதுகாப்பு வழிமுறைகளை
கையாண்டு இனி இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.